Hi friends, welcome back to my channel Canaan Kitchen. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி Pongal Kaai Kulambu. அதற்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இதில் துவரம் பருப்பு இதை 2-3 தண்ணி கழுவி இதோட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சிறிதளவு, மஞ்சள் தூள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் பருப்பு கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும், ஒரு அரைவாசி வேகட்டும். பாருங்கள், இப்போ பருப்பு நல்லா வெந்து பாருங்கள் நல்லா விரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம காய்கறிகள்லாம் சேர்க்க போகிறோம். கேரட், பீன்ஸ், பட்டாணி, அவரைக்காய், சீனிக்கிழங்கு, மஞ்சள் பூசணிக்காய், சீனி அவரை, மொச்சை, முருங்காய் இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், சேனக்கிழங்கு, வாழைக்காய் இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் 2 துண்டு. இதை லைட்டாக கிளறி விட்டுட்டு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன், சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது ஒரு அரைவாசி வெந்த பிறகு நம்ம புளி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுருங்க. பாருங்கள், காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம புளி தண்ணீர் எடுத்து வச்சுருக்கிறத இது கூட ஊற்றிடலாம். இந்த பொங்கக்காய் குழம்புக்கு புளி கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். இப்போ வெல்லம் சின்ன பீஸாக இப்படி ஒரு இது ஆட் பண்ணிக்கலாம். புளி இப்போ ஊற்றி இருக்கிறதுனால ஒரு 15 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். இப்போ இது உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதில் காய் நல்லா வெந்த பிறகு தான் புளியும் உப்பும் நீங்கள் சேர்க்கணும். பாருங்கள், புளி ஊற்றின பிறகு ஒரு 10-15 நிமிஷம் அடுப்பில் போட்டாச்சு. இப்போ நல்லா கெட்டியாக ஆரம்பிக்க போகுது. இப்போ இதை நம்ம இறக்கி வச்சுட்டு இதில் தாளித்து விட்டுறலாம். இதை இப்போ சின்ன பேன் எடுத்துக்கோங்க. இல்லை 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு, சீரகம், வெந்தயம், பெருங்காயத்தூள், சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கறிவேப்பிலை, காய்ந்த மிளகாய்
மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது வணக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வரணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து இந்த பொங்கக்காய் குழம்புக்குள்ளார ஊற்றிடலாம். பாருங்கள், இப்போ இது கூட இதை சேர்த்துடலாம். இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை தூவி விட்டுருங்க. தேங்காய் பூ தூவி விட்டுறலாம். சாம்பார் பொடி லைட்டாக தூவி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தாளித்து விட்டதுக்கப்புறம் குழம்பு வந்து ஒரு 2-3 கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா தாளித்து விட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு கொதி 2-3 கொதி வந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். எல்லா காய் போட்டு புளி நல்லா தூக்கலாக இருக்குது. சூப்பரான சுவையான பொங்கல் காய் குழம்பு தயார். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செய்து பாருங்கள். மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சுவையான ரெசிபியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.